அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தான் போர் நடந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கத்தை ஏன் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான போரில் வளைகுடா நாடான ஐக்கிய அமீரகம் உள்ளே வந்துள்ளது. அமீரகம் இந்த போரில் தாக்குதலில் இறங்கவில்லை என்றாலும் ஈரான் குறிவைத்து தாக்கும் முக்கிய நாடாக அமீரகம் மாறியுள்ளது. இந்த மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து எமிரேட்ஸ் மீது 1714 ட்ரோன்கள், 334 பாலிஸ்டிக் மற்றும் 13 குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஹோட்டல்கள், சுத்திகரிப்பு ஆலைகள், விமான நிலையங்கள், முக்கிய வணிக பகுதிகள் இதில் குறிவைக்கப்பட்டுள்ளது. அமீரகத்திற்கும் இந்த போருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது அமீரகத்தை ஈரான் ஏன் இவ்வளவு தீவிரமாக தாக்குகிறது என்று அடிப்படை கேள்வி எழுகிறது. அங்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன என்பதை தாண்டி இதன் பின்னணியில் சிக்கலான பொருளாதார காரணங்களும் உள்ளன. அமெரிக்காவுக்கும் அமீரகத்துக்கும் இடையான வலுவான பொருளாதார தொடர்பு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறை அதிபரான பொழுது பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை அவர் நாடிய போது அமீரகம் மிகப்பெரிய அளவில் பங்களித்தது. 2025 அமெரிக்கா $5.2 டிரில்லியன் வெளிநாட்டு முதலீட்டு உறுதிமொழிகளை பெற்ற நிலையில் அதில் அமீரகம் மட்டும் $1.4 டிரில்லியன் கோடி முதலீடு செய்வதாக உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவுக்கு செய்துள்ள இந்த முதலீட்டு உறுதிமொழி முதல் காரணம். இதுவாக அமீரகம் தன்னை உலகளாவிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்த முயல்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வணிக தொழில்துறை நடவடிக்கைகள் 100% வெளிநாட்டு உரிமைக்கு துபாய் அனுமதித்ததால் கடந்த 10 ஆண்டுகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் அபரிமிதமாக அதிகரித்துள்ளது. கடந்த 2018 $10.4 பில்லியன் இருந்து அந்நிய முதலீடு 2021 $20.7 பில்லியன் 2024 $45.6 பில்லியன் உயர்ந்துள்ளதை உலக வங்கி டேட்டா காட்டுகிறது. 2024 மேற்காசியாவுக்கு வந்த முதலீடுகளில் 56.6% அமீரகத்திற்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுவாகவே மத்திய கிழக்கில் அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற நாடுகளில் அரசியல் நிலையாக இருக்கும். அங்கு பாலிசிக்கல் சட்டம் மாறாது. இதனால் முதலீட்டுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான இடமாக இவை கருதப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அமீரகம் மிகவும் ஸ்திரத்தன்மை கொண்ட நாடாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக துபாய், அபுதாபி ஆகிய நாடுகளில் முதலீட்டை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. ஈரானின் இலக்காக அமீரகம் மாற இவையே பிரதான காரணங்களாக உள்ளது. அமீரகத்தை தாக்குவதன் மூலம் ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்காமல் அதன் முக்கிய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதாவது அமெரிக்கா வெகு தொலைவில் இருப்பதால் அதை நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் அமீரகத்தை தாக்குவதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கர்களின் பொருளாதாரத்தை, முதலீட்டை பாதிக்க முடியும். இவை உணர்ந்து ஈரான் அமீரகம் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. சீர்திருத்தங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு கொள்கைகள் மூலம் பல ஆண்டுகளாக வளைகுடா பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை அமீரகம் கட்டமைத்து வந்தது. அந்த நம்பிக்கையும் பிளவுபடுத்த ஈரான் முயலுகிறது. இந்த ஒவ்வொரு தாக்குதலும் அமீரகம் உருவாக்கிய பின்பற்றிற்கும் அதன் மூலம் அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் சூழ்நிலைக்கும் விழும் அடியாகவும் பார்க்கப்படுகிறது.